உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திரத்தை அருளிய திருமூலரை வணங்கி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ், தன்னுடல் தாக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபருடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அமைப்பு தோல் செல் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கக்கூடிய தவறான ஒரு அறிகுறிகளை சமிக்ஞைகளை அனுப்பும்போது சோரியாசிஸ் அலர்ச்சியை உருவாக்குறது. அதிகப்படியான செல்கள் தோலின் மேல் புறத்துல குவிந்து அது அரிப்பு வலியுடன் கூடிய செதில்கள் திட்டு திட்டாக அந்த உதிர்றது, செதில்கள் உதிர்றது, இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள், அதுவும் சோரியாசிஸ் அலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான், எல்லா வயதிலையும் ஏற்படக்கூடியது. சோரியாசிஸ் சித்த மருத்துவத்துல யோகி முனிவர் தனது யோகி வைத்திய சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல விளக்கமா கொடுத்திருக்காங்க, விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோரியாசிஸ்ல நிறைய பல வகைகள் இருக்கு. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தன்னுடல் தாக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோலின் அணுக்கள்ல தூண்டப்படக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு பெருக்கம், அதுதான் பெருக்கத்தின் காரணம் தான். இது ஒரு நாள்பட்ட ஒரு தோல் பிரச்சனை. இந்த அணுக்கள் அதிகமா விரைவா பெருகி பாதிக்கப்பட்ட பகுதியில குவிந்து வீங்கி சிவந்து தடிப்பு, ஊறல், வெள்ளை நிற செதில்கள் ஏற்படும், ஒரு சோர்வு ஏற்படும். இதுல பொதுவா சோரியாசிஸை முற்றிலும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்துல சொன்னாலும், சித்த மருத்துவத்துல இதனுடைய அறிகுறிகளை கட்டுப்படுத்தி முழுமையாக பராமரிக்க முடியும். இந்த சோரியாசிஸ் அலர்ச்சியினால வரக்கூடிய செதில்கள் மற்றும் திட்டுக்கள், அரிப்பு, இதுல வலியோட இருக்கும். இது பாதத்துல எரிச்சல், பாதங்கள்ல இருக்கும். அதுக்கப்புறம் கழுத்து, முகம், உச்சந்தலையில அதிகமா காணப்படும். தோலின் மேற்பரப்புல விரைவான அந்த செல்கள் உருவாவதனால இது ஏற்படுது. சோரியாசிஸ் அலர்ச்சியின் தீவிரத்தை பொறுத்து, அது அந்த நோய் எதிர்ப்பு செல்கள் பெருக்கத்தை பொறுத்து உடல் முழுவதும் பரவக்கூடியது. உலகம் ஃபுல்லா பார்த்தோம்னா ஒரு 125 மில்லியன் மக்கள் சோரியாசிஸ் நோயினால பாதிக்கப்படுறாங்க. இந்த சோரியாசிஸ் ஒரு ஸ்கின்னை மட்டும் அப்படின்னு இல்லாம தலை முதல் நகம் வரை உடல்ல அனைத்து பாகங்களையுமே பாதிக்கக்கூடியது. ஆரோக்கியமான தோல் இவைகளை தாக்கி அந்த செல் வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. ஸ்கால்ப் சோரியாசிஸை நம்ம பொதுவாக ஸ்கால்ப்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸை பொடுகு அப்படின்னு நினைத்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. செதில் செதிலாக உதிர்றதுனால முடி உதிர்வும் அதிகமா இருக்கும். ஸ்கால்ப் சோரியாசிஸ்ல பொதுவா அதனுடைய டை போடுறது, ஸ்ட்ரைட்டனிங், பர்மிங்லாம் பண்ணவே கூடாது. மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம சுயமா மருந்துகள் எடுக்கக்கூடாது. இந்த சோரியாசிஸ் ஒரு தொற்று நோய் கிடையாது. இதன் அறிகுறிகளை நம்ம முழுமையா சித்த மருத்துவத்தின் மூலம் கட்டுப்படுத்த முடியும். சித்த மருத்துவத்துல இந்த தடிப்பு தோல் அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ்க்கு பாதுகாப்பான மருந்துகள் இருக்கு. அதன் மூலம் திறம்பட நம்ம குணப்படுத்தலாம். உடல் உபாதைகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை அழகா, சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். முறையான சித்த மருத்துவருடைய வழிகாட்டுதன்படி சித்த மருந்துகள் உட்கொள்ளும் போது 20 நாட்கள்லேயே 70% ஸ்கேல்ஸ், அந்த செதில் செதிலாக உதர்றது, மற்ற அறிகுறிகள்லாம் குறைய தொடங்கும். கடைசி புண்ணு குணமாகும் வரை நம்ம சில மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் சோரியாசிஸ்ல. அதுலேயும் குறிப்பா இந்த கற்றாழை எல்லாம் பயன்படுத்தும் போது கற்றாழையில் உள்ள மியூகோபாலிசாக்கரைட்ஸ் தோல்ல ஒரு ஈர பதத்தை உருவாக்கி சோரியாசிஸ் நோயினால தோல் வறட்சி வராமல் தடுக்கும். சோரியாசிஸ்ங்கிற காலாஞ்சக படை தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு நீடித்த, நம்ம சொல்லணும்னா தொற்றுத்தன்மை இல்லாத, அதாவது பரவக்கூடிய தன்மை இல்லாத ஒரு தன்னுடல் தாக்கு நோய். இது ஒரு நீண்டகால நோய். ஒரு சிறிய பகுதி மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லாவே பரவக்கூடியது. அடிப்படை தொற்று நம்ம தோல்ல மேற்பகுதியை அடையும் போது ஆரோக்கியமான செல்கள் இறந்து விடும். அது இதாகிறதுனால வெள்ளை செதில்களால மூடப்பட்டு இருக்கும். பெரும்பாலும் முழங்கை, முழங்கால் மற்றும் உச்சந்தலை இதுல ஏற்படக்கூடும். இதுல அரிப்பு, செதில் செதிலா உதிர்றது, நகங்கள் நிறமாற்றம், இதெல்லாம் நகங்கள்ல குழி அதெல்லாம் ஏற்படும். பல காரணங்கள் இந்த தடிப்பு தோல் அலர்ச்சியை ஏற்படுத்தினாலும் மன அழுத்தம், பயம் அதிகப்படுத்தும்.
இதுக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். வயிற்றில் உள்ள குடலில் உள்ள நச்சுக்களை நீக்க வேண்டும். அந்த டீடாக்ஸ் பண்ணி அசுத்தங்களை நீக்க வேண்டும். அதே போல் இது பொதுவாகவே வந்து நம்ம மஞ்சள்லாம் வந்து மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி, ஸ்கின்னுக்கு மிகச்சிறந்த ஒன்று. இந்த மஞ்சளை வந்து நம்ம பசு மஞ்சளை வந்து பொங்கல் பானையில் கட்டக்கூடிய பசு மஞ்சளையும் மிளகையும் அரைத்து, இல்லை அதை வில்லைகளாக கட் பண்ணி அப்படி வச்சு மென்று கூட சாப்பிடலாம். இது சோரியாசிஸ்ங்கக்கூடிய தடிப்பு தோல் அலர்ச்சியை வந்து அது கொஞ்சம் சரி செய்யக்கூடியது. சோரியாசிஸ் சம்பந்தப்பட்டதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.